முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்குக்காக இரட்டை வேடம் அணிந்துள்ளதாகவும் கேரளாவில் நடைபெறும் ஐயப்பன் மாநாட்டுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை அழைக்கக்கூடாது என அங்குள்ள ஐயப்ப இறையன்பர்கள் தெரிவித்துள்ளதாக கூறியுள்ள நடுவண் இணையமைச்சர் எல் முருகன், தவிக தலைவர் விஜய் RSS கருத்துக்களை அறிந்து கொண்டு கடிந்துரைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். நீங்கள் இரட்டை வேடம் போட்டு ஓட்டுக்காக மக்களை ஏமாற்றிவிட்டு போகாதீங்க. நீங்கள் அப்படி ஐயப்ப பக்தர்களுக்கு போகணும்னா இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி விழா, மக்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு வெளிப்படையாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நீங்கள் திமுகவினுடைய அல்லது திராவிட கழகத்தினுடைய நிர்வாகியாக திமுகவினுடைய நிர்வாகியாக நீங்கள் வாழ்த்து சொல்லுங்கள், சொல்லாமல் போங்க, அதை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. ஆனால் முதலமைச்சராக நீங்கள் வாழ்த்து சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை, அது ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கிறார்கள். அப்படி இங்கே வாழ்த்து சொல்ல, தீபாவளிக்கு வாழ்த்து சொல்கிறதில்ல, ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்கிறதில்ல. ஆனால் அங்கே போய் ஐயப்ப பக்தர்களுடைய மாநாட்டில் நான் கலந்து கொள்வேன் என்பது இது மக்களை ஏமாற்றுகின்ற செயல். அப்படி இரட்டை வேடம் போட்டு ஓட்டுக்காக பக்தர்களுடைய மாநாட்டுக்கு செல்ல வேண்டாம். விஜய் RSS பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். RSS 100 ஆண்டுகள் ஒரு இயக்கமானது 1925 தொடங்கி இருக்கின்ற இயக்கம். அந்த இயக்கம் 100 ஆண்டுகள் கொண்டாடுவது எப்போ படிப்படியாக முன்னேறி இன்றைக்கு அந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகள் ஆதிவாசிகள், அதாவது மலைவாழ் மக்கள் மத்தியில் பள்ளி, சுகாதாரத்திற்கான வேலைகள், அதே போல் பட்டியலின மக்களுக்கான வேலைகள், அதே போல் ஒரு இயற்கை பேரிடர்கள் எங்கெங்கே நடைபெறுதோ அங்கெல்லாம் முதல் கள பணியாளர்களாக வேலை செய்வது RSS. அதனால் RSS கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு அப்புறம் RSS விமர்சனம் செய்யுங்கள் என்பது.